எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி திருநாளின் பொழுது விநாயகருக்கு உகந்த ஒரு கட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளருக்கன் கட்டையை வீடுகளில் எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கணும், இதனால் செல்வமழையானது வீடுகளில் பொழிவதற்குண்டான வாய்ப்பு எப்படி அமையும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது எருக்கம்பூ மாலை சாற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக அனைவருமே வீடுகளில் கடைபிடிப்போம். எருக்கம்பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது விநாயகருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதற்கு இணையான பலன்களை தரக்கூடியது தான் வெள்ளருக்கன் கட்டையும் கூட. ஏன்னா இந்த வெள்ளருக்கன் செடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது விநாயகரனுடைய அருள் பெற்ற செடி அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வெள்ளருக்கன் கட்டை பொதுவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால் செல்வ செழிப்பானது ஏற்படும். இதை தாண்டி நிறைய பேர் வீடுகளில் வெள்ளருக்கன் விநாயகர் அப்படின்னு சொல்லி வைத்திருப்பாங்க. செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விநாயகர் சதுர்த்தி நாளனைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் வெள்ளருக்கன் விநாயகர் வாங்கி வைத்ததில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கி வைத்து விநாயகர் சதுர்த்தி நாளனைக்கு வழிபாடு செய்து தொடர்ந்து வீடுகளில் வைத்து பாருங்க. கட்டாயம் அதனால் பணப்புழக்கமானது கூடும். அப்படி இந்த வெள்ளருக்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு பூஜை ஸ்டோர்களில், அதுவும் நம்பிக்கையான பூஜை ஸ்டோர்களில் கேட்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலி வெள்ளருக்கன் கட்டை கூட விற்பாங்க. நீங்கள் நம்பிக்கையான இடங்களில் கேட்டு முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. விநாயகரும் அதே மாதிரி தான் பார்த்து வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம், அதுவும் இந்த குறிப்பிட்ட வெள்ளருக்கனை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை ஏதாவது ஒரு விதத்தில் தீர்ந்தா போதும், நிம்மதி பெருமூச்சு விடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்க, பண விரயம் வீடுகளில் ரொம்ப ஏற்படுதுங்க, அந்த விரயத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, செல்வ செழிப்பு நல்ல ஏற்படணும், நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் அனைத்துமே திறனும், தொழில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வீட்டில் எப்பயுமே சந்தோஷம் நிறைந்திருக்கணும், தீய சக்தியினுடைய தாக்கம் வேறு இருக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கை மேலே பலன் கிடைக்கும். வெள்ளருக்கன் கட்டையை நீங்கள் வாங்கும் பொழுது 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன கட்டைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு பெரிதாக இருந்தாலும் சரி 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கணும். இந்த 7ஐயும் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். வெள்ளருக்கன் கட்டையை வாங்கிட்டு வந்ததுமே முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அந்த தண்ணீரில் நீங்கள் முக்கி எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். முக்கி எடுத்து நீங்கள் முன்கூட்டியே ஆற வைத்து கொள்வது அப்படிங்கிறதையும் செய்திடலாம். இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா தான் பரிகாரத்தை இந்த விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது நீங்கள் வீட்டில் வழிபாடு எல்லாமே செய்வீங்க பார்த்தீங்களா, அந்த வழிபாடு செய்து முடித்த கையோடு இந்த எருக்கன் கட்டைகளை குறிப்பிடக்கூடிய இடங்களில் வைப்பதன் பலனா கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும், நம்ம நினைத்ததற்கும் மேலான பலன் கிடைக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது எந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான பொருளை வாங்கி தந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது, இல்லை வீட்டில் பூஜையில் வைத்து வணங்கும் பொழுது கேட்டதுக்கும் மேலான பலன் கிடைக்கும், அதுலேயும் குறிப்பாக கடன் தீரும், செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய விளக்கமான பதிவிற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தி தோன்றியதற்குண்டான வரலாற்று கதையும் சொல்லியிருக்கிறேன். இது கூடவே விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு சிலை வாங்கி வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க எந்த குறித்த நேரத்தில் சிலை வாங்கணும், சிலை வாங்குறதுக்கு முன்னாடி எந்த குறிப்பிட்ட விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு சிலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவும் இருக்குது. விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள், முழுமுதற் கடவுளும் கூட. அவருக்கு உகந்த நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயங்களுக்குமே, எல்லா நல்ல காரியங்களுக்குமே ஒரு தொடக்கமாய் அமையும். அப்படிங்கிறதால இந்த நாள் நமக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாக நினைத்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு அமையும். சரி, இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க அதனுடைய லிங்க் எல்லாமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ 7 எருக்கன் கட்டைகள் நம்ம வாங்கியாச்சு, சுத்தப்படுத்தியும் வச்சாச்சு, அதாவது மஞ்சள் நீரில் முக்கி எடுத்து ஆற வச்சு வச்சாச்சு. விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது வழிபாடு எல்லாமே செய்து முடிச்சுட்டு முதல்ல நம்ம இந்த கட்டையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் எடுக்கக்கூடிய கட்டையை ஒரு பச்சை நூலில் நல்லா சுற்றிடுங்க. மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் நீங்கள் ஆகாய கருட கிழங்கு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ஊசி நூலில் கோர்த்து கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில திருஷ்டி போக்குவதற்குண்டான விஷயங்களை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடு இந்த எருக்கன் கட்டையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாமல் இந்த கட்டை காக்கும் கவசமாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த குறித்த செயலை செய்கிறோம். அடுத்ததாக 2வது இடம், ஒரு வெள்ளருக்கன் கட்டையை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வச்சுட்டு சுற்றி நாணயங்கள் எல்லாமே பரப்பிடணும். இப்படி நம்ம பரப்பப்பட்ட இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தையும் வெள்ளருக்கன் கட்டையும் சேர்த்து நம்ம வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். வெள்ளருக்கன் கட்டையை வைக்கும் பொழுது எல்லா இடங்கள்லையுமே
இடங்கள்லையுமே வைப்பதற்கு முன்னாடி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த நாணயங்களை நம்ம வைப்பதற்குண்டான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு குறித்த செயலை செய்கிறோம். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதோ விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு நம்ம ஆரம்பித்து வச்சிடலாம். தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு சில முக்கியமான விசேஷங்களோ இல்லை வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய குபேர காலத்தின் பொழுதோ அதில் இருக்கக்கூடிய நாணயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு முறை சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளெருக்கன் கட்டைக்கு நீங்கள் மல்லிகை மலர் கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்யணும். குறைந்தது நீங்கள் 3 முறையாவது ஓம் செல்வ கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு மகத்தான பலன்களை பெற்றுத்தரும். இது 2வது இடம். 3வது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாட்டுக்கு அடிப்படையான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய கெட்ட சக்தியினுடைய தாக்கம். வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாசலில் எப்படி நம்ம கட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விரட்டி அடிப்பதற்காகவே வெள்ளெருக்கன் கட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர்லையோ இல்லை கண்ணாடி கிண்ணத்துலையோ நீர் நிரப்பிட்டு அந்த கட்டையை உள்ளே நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போடுவது அப்படிங்கிறத செய்யணும். மஞ்சள் குங்குமம் தடவிட்டே நீங்கள் போட்டு வச்சுருங்க. போட்ட இந்த நீரை வாரம் ஒரு முறை அந்த நீரை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதை நீங்கள் விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு தொடங்குங்க. அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நீர் தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படியே நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது இந்த கட்டையை 48 முறை நீங்கள் இந்த மாதிரி நீரில் போட்டு எடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக 4வது இடம். வீட்டில் பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ அப்படின்னு சொல்லி ஒன்று வைத்திருப்போம் இல்லைங்களா? அப்படி அந்த பணப்பெட்டி அப்படி இல்லைன்னா பீரோவில் ஏதாவது ஒரு இடத்துல யாருடைய கண் பார்வையிலுமே படாத மாதிரி இந்த வெள்ளெருக்கன் கட்டையை மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் வஸ்திரத்தில் சுற்றிட்டு அதை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அப்படியே வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 5வது இடம். வீட்டில் தங்க நகைகள் சேரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை அடகுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நகைகளையும் நான் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கக்கூடியவங்க வெள்ளெருக்கன் கட்டையை ஒரு சிவப்பு நிற துணியில் நல்லா சுற்றிட்டு அதை நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நகைகளோடு சேர்த்து வைக்க வேண்டாம். தனியாக நீங்கள் அந்த சிவப்பு நிற வஸ்திரத்தில் சுத்தப்பட்ட வெள்ளெருக்கன் கட்டையை டப்பாக்கு வெளியில் வச்சுருங்க. உள்ளே வைப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். இதே நீங்கள் நகை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பெட்டியில் நகை பெட்டியில் நீங்கள் இந்த வெள்ளெருக்கன் கட்டையை வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அடுத்ததாக 6வது இடம். வெள்ளெருக்கன் கட்டை எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல செல்வ செழிப்பானது கூடிக்கொண்டே இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் பூஜை அறைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் தரக்கூடிய சமையல் அறையில் ஒரு இடத்துல நீங்கள் ஒன்று அன்னபூர்ணி தாயாருடைய படம் விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படத்துக்கோ விக்கிரகத்துக்கு கீழேயோ நீங்கள் வெள்ளெருக்கன் கட்டையை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நவதானியங்கள் போட்டு வச்சுருக்கலாம். இல்லை பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருப்பீங்க. எப்படி இருந்தாலும் சரி அது கூட நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை நீங்கள் சுவாமியினுடைய படம் விக்கிரகம் மட்டும்தான் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வெள்ளெருக்கன் கட்டையை அஞ்சரை பெட்டி டப்பாக்கு பக்கத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. சாதாரணமாக வைக்கக்கூடாதுங்க. ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் சுற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக 7வது இடம். வேற எங்கேயும் கிடையாதுங்க. நம்ம செல்லக்கூடிய இடங்களுக்கு தான் இந்த வெள்ளெருக்கன் கட்டையும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு இந்த ஒரு குறித்த செயலை செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது நீங்கள் ஹேண்ட்பேக் வைத்திருக்கிறீங்க, இல்லை வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் ஏதாவது ஒரு சில பேக் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேகுக்குள்ளே வெள்ளெருக்கன் கட்டையை இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்து முடித்த கையோடு எடுத்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த குறிப்பிட்ட கட்டை நம்மளோடு சேர்ந்து எல்லா இடங்களுக்குமே பயணிக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தகர்த்தெறியப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏறுமுனையாக இருக்கும். இப்போ நம்ம 7 இடங்கள் பார்த்துட்டோம் இல்லைங்களா? 7 இடங்கள்லையுமே பயன்படுத்தக்கூடிய கட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரில் போடக்கூடிய கட்டையினுடைய எண்ணிக்கை 48 முறை இருக்கலாம். இதை தாண்டி நம்ம இந்த கட்டையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 48 நாட்கள் வரைக்கும் தான் வைத்திருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பழைய கட்டைகளை ஓடுகின்ற நீரில் விடுவது இல்லை கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கணும். எண்ணிலடங்கா அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய இந்த வெள்ளெருக்கன் கட்டையை பற்றின விவரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நன்றி, வணக்கம்.